ஆர்ப்பாட்டம் செய்ய நோக்கமா வச்சிருக்கிறோம். சரியான கஷ்டம். ஒரு தொழிலுமே இல்லை. இந்த தொழிலையும் இந்த ஆண்டு செய்கிறது அதுவும் தாராங்கள் இல்லை. தாராங்கள் அப்படி சொல்லி போகிறாங்க. அதனால் நாங்கள் சரியான கஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கிறோம். நாங்கள் 3 வருஷமாச்சு நாங்கள் தொழில் செய்கிறதால. எல்லாம் தொழில் செய்கிற சாமான் தானே எல்லாம் ஒரு நாள் வந்து கண்டு மரத்தில் ஏறி எங்களோட மனுஷனார கண்டு கூட்டிக்காமட்டு சொல்லி கணக்கு கட்டிடுறாங்கன்னு சொல்லி வந்து மேலே ஏற சொல்லி ஆளை ஏற்றி கண்டு இவைக்கு பார்த்துட்டு எங்கள்கிட்ட பேச்சு வண்டி கொண்டு போனோம். எங்கள்கிட்ட பேச்சு வண்டி பொம்பளைகிட்ட பேச்சு வண்டி கொண்டு போனோம். ஐயா விரட்டி நாங்கள்லாம் சேர்ந்து பேசினது சண்டை முடிச்சு பிரச்சனைப்பட்டு பொம்பளை வெளியில் திரட்டி அது பேருந்து வந்தவங்களை மன்னிப்பு கேட்டு. எனக்கு சபாகுலசுவரம் பேர். நான் தான் இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ எங்களை தொழிலாளி எங்களுக்கு சங்கம் வந்து எங்கள் சங்கத்தை வந்து 150 தொழிலாளி மேலே இருக்கணும். அதில் நிலாவளி கடை உண்டு, சாமத்தி கடை உண்டு, பரவதனர் கடை உண்டு. அந்த கடையில் 3ஆக பிரித்து ஒரு பங்கு. எங்களோட பரவதனர் சங்கத்தில் மட்டும் 25 தொழிலாளி இருக்கிறோம். மற்ற மிச்சம் அலசத்து கடை, சாமத்தி கடை அப்படி இதெல்லாம் இருக்கணும். ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ அங்கத்திய கடையில் டெண்டர் எடுத்துட்டு நம்ம எங்கட கடை மட்டும் எடுக்கல. ஆனபடியாக எங்கள்கிட்ட 25 தொழிலாளிக்கும் சரியான ஒரு கஷ்ட நிலை இருக்கிறோம். நாங்கள் சாப்பாடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பெரும்பாலும் நாங்கள் காலகாலமாக இதே தொழில் தான் செய்கிறோம். எங்களுக்கு வேறு எதுவும் தொழில் செய்தும் பழக்கம் இல்லை. ஆனபடியாக எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கோம், பிரதமருக்கு அனுப்பியிருக்கோம் கடிதம், டிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்கோம், ஜிஏக்கு அனுப்பியிருக்கிறோம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறோம், மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருக்கோம், காவல் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் ஐயாவிற்கு அனுப்பியிருக்கிறோம். இப்படி எல்லாருக்கும் அனுப்பி எங்களுக்கு ஒரு திட்டம் இந்த 11 வரல. ஆனால் ஜனாதிபதியிட்ட இருந்து மட்டும் ஒரு 11 வந்திருக்கிறது. அது வந்து ஜனாதிபதி அந்த லெட்டரை நிதியமைச்சுக்கு அனுப்பி நிதியமைச்சிலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று எங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். வேறு எந்த ஒரு நல்ல முடியும் எங்களுக்கு இதுவரையும் கிடைக்கல. ஒரு நாளைக்கு இப்போ எங்களுக்கு வருமானம்னு சொன்னால் இதே எங்களுக்கு இதால் வர்ற வருமானம் எங்களை செய்யறதுக்கு காணும். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வெளி மாவட்டக்காரர் வந்து கடையை எடுத்து இந்த சேர்க்கை கல்லில் கொண்டு ஊருக்குள்ள விற்று அந்த கல்லை குடித்து ஜனங்கள் இப்போ எங்கட கல்லை குடிக்கிறாங்கல்ல. ஏன்னு சொன்னால் எங்கட கல்லை குடித்தா அவங்களுக்கு சுகமில் உடம்பு சரியில்லையா அவனு சொல்லி அந்த கல்லை தான் குடிக்க தேடி போகிறாங்க. அந்த கல்லுக்கு போகிறபடியாக அவங்க அந்த கல்லை பெருவாரியாக விற்கிறாங்க. விற்று அந்த வெளியூசனை வந்து எட்ஜஸ் காட்டுறாங்க. இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு கடை வியாபாரம் போகுது. அவங்க எட்ஜஸ் அந்த இதை பதிவு செய்து வச்சு டெண்டர் வருஷம் டெண்டர் வரைகளை அந்த டெண்டர் கொடுக்குறாங்க. அதை வச்சு கணக்கு போட்டால் 40 லட்சம் 47 லட்சம் ஒரு கடைக்கு வெளியூசன் வருது. அந்த வெளியூசனுக்கு மேலாக எடுக்கணும், அதுக்கு கீழே தர மாட்டாங்களா. அப்போ அந்த வெளியூசனுக்கு எங்களால் எடுத்து செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு முதல் கடன் நடத்தினாங்க 7 லட்சம் 8 லட்சம் அப்படி எடுத்தால் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த முறை நாங்களும் எவ்வளோ வாதாடி பார்த்தோம். கச்சேரியில் ஜிஏட்ட போயெல்லாம் வாதாடி கழிச்சு பார்த்தோம். இப்படி எங்களுக்கு இவ்வளோ எடுத்து செய்யலாம் சார். ஒரு குறைச்சி ஒரு 15 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கேட்டோம். தரலான்னு சொல்லிட்டோம். நீங்கள் கொழும்பு போங்கன்னு சொன்னோம். கொழும்புக்கும் போனோம். கொழும்பு போய் காய்ச்சல் தேவையை சொல்லிச்சுன்னா நீங்கள் போங்க, நாங்கள் ஒரு கிழமை உங்களுக்கு பதில் அனுப்புகிறோம். அப்போ அப்படி போய் கேட்டு இப்போ நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அந்த பதிலில் வந்தது எங்களை 47 லட்சத்துக்கு எடுக்க சொல்லி தான் நான் பதில் அனுப்பியிருந்தோம். ஆனபடியாக எங்களுக்கு அந்த கடையை எடுத்து ஒன்றுமே செய்யலாம். நாங்கள் அதை அப்படியே கைவிட்டு இப்போ எங்களுக்கு என்ன ஒரு வழியை எங்களுக்கு சங்கத்துக்காக தந்த ஒரு உதவி செய்யுமாறு நாங்கள் பெரும்பாலும் கேட்டுக்கொள்கிறோம்.